வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக பள்ளி கல்வித்துறையில ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண்ணை குறைத்து வழங்க ஒரு வழக்கு ஒண்ணு போயிட்டு இருக்கு. அந்த வழக்குடைய இறுதியான முடிவுகள் எட்டப்படுமா, என்னதான் சொல்கிறது அந்த வழக்கு? சோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமா குறிப்பிட்டு சொல்றாங்க. இந்த வழக்குடைய நிலவரம் அப்படின்னா, ஆசிரியர் தகுதி தேர்ச்சி மதிப்பெண்களை குறைத்து வழங்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க. சோ தகுதி தேர்வு மதிப்பெண்களை குறைத்து வழங்கணும், இது நிறைய பேர் கோரிக்கைகளாக வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கைகளுடைய இறுதி தீர்ப்பு அரசாணை பள்ளிக்கல்வித்துறையில 28/1/2026 ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிக்கையினால் சேலஞ்ச் செய்து தொடரப்பட்ட வழக்குல நீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு வர காத்துக்கிட்டு இருக்குங்க. மதுரை உயர் நீதிமன்றத்துல வரக்கூடிய திங்கட்கிழமை இதற்கான வழக்கு இறுதி தீர்ப்பு வழங்க போறாங்க. 1/8/2025 நிலவரப்படி உபரி பட்டதாரி ஆசிரியர்களை நியமிக்க கலந்தாய்வு மூலம் பணி நிறைவு செய்யணும். தமிழ்நாடு பள்ளிக்கல்வி சார்நிலை மற்றும் அரசு நகராட்சி உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள்ல 1/8/2025 நிலவரப்படி மாணவர்களின் எண்ணிக்கை அடிப்படையிலான பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடம் செய்யக்கூடிய உபரி பட்டதாரி ஆசிரியர்களை கலந்தாய்வு மூலம் உடனடியா போடணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கலந்தாய்வு நடக்கிற இடத்து டைம்ல பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில டெட் தேர்வு நடக்குது. இந்த டெட் தேர்வை ஒத்தி வைப்பாங்களா இல்ல கலந்தாய்வை ஒத்தி வைப்பாங்களா? சோ டெட் தேர்வை ஒத்தி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றது நிறைய பேருடைய கருத்தா இருக்கு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மீது அதிருப்தியில் ஆசிரியர்கள் சங்க நிர்வாகிகளை வராண்டாவில் நிற்க வைத்து பேச்சு, தீர்வுக்கு துறை செயலாளர் பேச சொல்லி ஆலியுறுத்தல், பள்ளிக்கல்வி அமைச்சர் மீது கொந்தளிப்புல அதிருப்தியில ஆசிரியர்கள். சோ சங்க நிர்வாகிகளை வராண்டாவில் நிற்பாட்டு வச்சு பேசியிருக்காங்க. பதவி உயர்வு உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோஜாக் கடந்த ஆட்சி காலத்திலிருந்து போராடி வருகிறது. ஆனால் இந்த கோரிக்கைகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இன்று வரை போராட்டம் கிடக்கில் போடப்பட்டது. தமிழகத்தின் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் புதிய ஆட்சியாளர்கள் தங்கள் கோரிக்கைகளை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிட்டோஜாக் குறிப்பிடுகிறது. இந்த நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அழைப்பின் போது டிட்டோஜாக் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை தலைமை செயலகத்துக்கு சென்றனர். தலைமை செயலக வந்தம் டிட்டோஜாக் நிர்வாகிகளை அமைச்சர் தனது அலுவலகத்துக்கு அழைத்து பேசாமல் வெளியே நிற்க வைத்து பேசியது ஆசிரியர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பு. இது குறித்து டிட்டோஜாக் அதிகாரிகள் 1 லட்சம் ஆசிரியர்களின் பிரதிநிதிகளாக டிட்டோஜாக் 12 பேர் அமைச்சர் அலுவலகத்திற்கு சென்றது இப்படி ஒரு இது பண்ணிட்டாங்க அப்படின்னு கொந்தளிப்புல இருக்காங்க. ஒன்றிய அளவில் பணி நிறுவல் முதலில் நடைபெற வேண்டும் என்பவர்கள கோரிக்கைகளை நின்று கொண்டே அமைச்சரிடம் எடுத்துரைத்தார். தொடர்பாக கோரிக்கைகள் மனுவும் வழங்கினோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கூறுறாங்க. சோ நிச்சயமா பள்ளி கல்வித்துறையில சில முக்கியமான அறிவிப்புகள் இன்னும் ஒரு சில தினங்கள்ல வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். முதல்வர் விஜய் அவர்கள் பள்ளி கல்வித்துறையில ஆசிரியர்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்ட மாதிரி 149 ஜீவோ ரத்து செய்யப்படுறாங்க. புதிய ஆனுவல் பிளான வெளியாகும், கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதுல பாத்தீங்கன்னா EGTRB PGTRB உடைய வேகன்சிஸ் அதிகமா இருக்கும். அதோடைய தேர்வு தேதிகள் பாத்தீங்கன்னா வெளியிடுவாங்க அப்படின்றதையும் நம்ம எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பில இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.